வணக்கம். இன்று நம்மளோட என்ஜினியர் ஜி ஸ்ரீதர் அவர்கள் உள்ளார். அவர்கள் இடத்துல கட்டுமானத்துறை சார்ந்த ஒரு சில கேள்விகளை கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட், அதாவது கட்டுமானத்தின் மேலாண்மை மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்ல என்னென்ன விஷயத்துல கவனம் கொள்ள வேண்டும்? கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்னா இது ஒன் ஆஃப் த ப்ராசஸ். ஒரு ஸ்டார்ட் ஃப்ரம் சைட் செலெக்ஷன் ஆரம்பிச்சு ஹேண்டிங் ஓவர் வரலும் இந்த ப்ராசஸ் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையும் யூஸ்வலாக ஜென்ரல் சைட் செலெக்ஷன் ஆரம்பித்து சைட் செலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து அப்ரூவல்ஸ் வாங்கிட்டு பில்டிங் கட்டுறது. பில்டிங் கட்ட போகிறோம் அப்படின்னா பில்டிங்கோட என்ன டைப் ஆஃப் பில்டிங், கமர்ஷியல் பில்டிங்கா இண்டிவிஜுவல் ரெசிடென்ஷியல் பில்டிங்கா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். தென் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட அப்ரூவல் ப்ராசஸ் சர்டன் டியூரேஷன், மினிமம் அப்ரூவலுக்கு 1 to 1.5 months ஆகும். 45 days கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் ட்ராயிங்ஸ் போட்டு அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்குறதுக்கு அந்த 45 days பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் தென் சைட் செலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மெட்டீரியல் செலெக்ஷன், என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லைட்டர் வெயிட் மெட்டீரியல் பண்ண போகிறோம்னா லைட்டர் வெயிட் மெட்டீரியல்ஸ் என்னென்னலாம் சூஸ் பண்ணணும்னு பண்ணிவிட்டு தென் நம்ம டிசைனர்கிட்ட நீங்கள் சூஸ் பண்ண பிளானை கொடுத்து ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட் கிட்ட ட்ராயிங் வாங்கிக்கணும். அந்த ட்ராயிங் பிரகாரம் தான் பில்டிங்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் எக்ஸிக்யூஷனை. கன்சல்டன்டோட ட்ராயிங்ஸ் பிரகாரம் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்து தென் ஒரு பில்டிங் அதோட பீரியட் வந்து அதுக்கடுத்து ஒரு 15 days இருக்கும். மேபி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்ரூவல் ஒரு 45 days, அப்புறம் ஒரு கன்சல்டன்ட் ட்ராயிங் ஒரு 15 days, 60 days. ப்ரிலிமினரி எக்ஸிபிஷனுக்கு முன்னாடி என்னென்னலாம் ஒர்க்கு நம்ம பண்ணணுன்றது இந்த ஒரு 60 days. நீங்கள் ஒரு பிளான் பண்ணோன்னா ஒரு 2 months வந்து ஃபஸ்ட்டே வந்து அப்ரூவல் ப்ராசஸ் ப்ளஸ் கன்சல்டன்ட்ல ட்ராயிங்ஸ் எல்லாம் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டியூரேஷன் ஒரு 8 months, 2 + 8 10 months எக்ஸிபிஷன் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. 10 months கழிச்சு ஃபைனலாக வந்து எக்ஸ்டர்னல் ஒர்க்ஸ் எல்லாம் ஒரு 2 months. ஓவராலாக ஒரு ஜென்ரலாக ஒரு நார்மல் ஒரு ஹவுஸை ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை எக்ஸாக்டாக கொடுக்குறோன்னா உங்களுக்கு மினிமம் 12 months, 1 year உங்களுக்கு பிடிக்கும். இந்த 1 yearன்றது வந்து ஜென்ரலாக ஒரு ரெசிடென்ஷியல் வீடு கட்டும் போது ஒரு இண்டிவிஜுவலிட்டிஸ் என்ன யூஸ் பண்ணணும், என்ன செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சைட் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். இடம் வாங்குறதுல அந்த அப்ரூவல் கிடைக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த வாங்குறது ஒன்று. ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபவுண்டேஷனை எந்த அளவுக்குல வந்து டெப்த்தில் ரெஸ்ட் பண்ணணுன்றது ஸ்ட்ரக்சர் கன்சல்டன்ட் அட்வைஸ் பிரகாரம் பண்ணணும். 2. மூணாவது திட்டமிடுதல், பிளானிங். அந்த பிளானிங்ன்றது ஒரு ஜென்ரலாக எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த ஒரு டியூரேஷன். இப்போ 1000 square feet பில்டிங் கட்டுறோம்னா ஒரு மினிமம் ஒரு 2000 rupees per square feet கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்னா 1000 square feet 20 lakh rupees. அந்த 20 lakh rupees-ஓட ஃபண்டிங்கை எப்படி நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம், லோன் போகிறோமா என்ன, இல்லைனா வந்து நம்ம இருக்கிற அசட்ஸை வச்சுட்டு பிளான் பண்ண போகிறோமா, அதை இனிஷியலாகவே பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஒன் டைப் ஆஃப் பிளானிங் ஆக்டிவிட்டி தான். தென் நம்ம வந்து ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு மேசனை வச்சு பண்ண போகிறோமா, மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சு, இல்லை ஒரு பில்டருக்கு கிட்ட கொடுத்து கட்டவா போகிறோமா, அந்த செலெக்ஷனும் பண்ணிக்கணும். எல்லாமே இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் நீங்கள் எல்லாத்தையுமே முன்னாடியே திட்டமிடுதல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்கேஸ் ஆஃப் பில்டருக்கு கொடுத்துட்டீங்கன்னா பில்டருக்கு கொடுத்துட்டு அந்த கான்ட்ராக்டை முன்னாடியே எல்லாமே என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறாங்க, என்ன நம்மளுக்கு விண்டோஸ் பண்ண போகிறாங்க, டோர்ஸ் பண்ண போகிறாங்க, என்ன டைப் ஆஃப் டைல்ஸ் விட்ரிஃபைட் டைல்ஸ் போட போகிறாங்க, என்ன பேசிக் காஸ்ட்டில் கொடுக்க போகிறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பில்டருக்கு கொடுத்துட்டிங்கன்னா பில்டரோட நீங்கள் குவாலிட்டிஸில் பார்க்கும்போது இப்போ நார்மலாக நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் இருக்குது. அந்த அவேர்னஸஸில் நீங்கள் குவாலிட்டி செக்கும் வந்து கிளைண்ட் வந்து 1க்கு 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி கொடுக்கும்போது அதோட குவாலிட்டியும் தரத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த டியூரேஷனை வந்து பிளானிங்னு சொல்கிறோம். ஓவராலாக கன்ஸ்ட்ரக்ஷனில் நான் இப்போ இனிஷியல் சொல்ல வந்ததில் 2 months இனிஷியல் பிளானிங், நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூஷனுக்கு ஒரு 10 months, 10 + 2 12 months ஒரு நார்மலான வீடு கட்டுறதுக்கான இது. இந்த டியூரேஷனில் தரமாக கட்டணும்னா ஒவ்வொரு வீடு கட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனை வந்து முடிக்கிறதுக்கு ஒரு 30 நாள் ஆகும். அந்த 10 மாதம் டியூரேஷன் சொல்கிறேன், 30 நாள் 1 மாதம். அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் கொண்டு வரதுக்கு ஒரு 1 மாதம், 1 + 1 2 மாதம் ஆச்சு பேஸ்மெண்ட் லெவல். பேஸ்மெண்ட்லேருந்து நீங்கள் லிண்டர் லெவல் வர்றதுக்கு ஒரு 1 மாதம் 3 மாதம் ஆச்சு. லிண்டர் டு சூப்பர் ரூஃப் லெவல், ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு 1 மாதம் 4 மாதம் ஆச்சு. 4 மாதத்துக்கு அப்புறம் தென் பேரபட் வால், தென் பிரிக் ஒர்க் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு அடிஷனல் நெக்ஸ்ட் ஒரு 2 months, 4 + 2 6 ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டிங் ஓவர் அந்த விட்ரிஃபைட் டைல் ஃபினிஷஸ், பெயிண்டிங், எக்ஸ்டர்னல் காம்பவுண்ட் வால், சம்ப், அண்டர்கிரவுண்ட் சம்ப், ஓவர் டேங்க் ஃபினிஷிங் எல்லாம் கம்ப்ளீஷன் பண்ணி கொடுத்து அனதர் 4 months. டோட்டலாக ஒரு 10 months டியூரேஷனில் இந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம ஃபண்ட் ஃப்ளோ என்னன்றதும் நம்ம பிளான் பண்ணிக்கணும். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஜென்ரலாக ஒரு இண்டிவிஜுவல் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா
பிளானிங் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் டு எண்ட் தெரிஞ்சுக்கணும். ஜென்ரல் தெரிஞ்சிருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து சடன் சர்ப்ரைஸ் இது பண்ணிக்கிட்டு மீட் அவுட் பண்ணுறது மிட்டிகேஷன் மாதிரி, உங்களுக்கு லாஸ்ட் மினிட் சர்ப்ரைஸ் மாதிரி இங்கே ஃபண்ட் வேணும் அந்த இது இருக்காது. ஒரு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டிங்கும் வந்து ஹாப்பியாக இருக்கும். ஒரு வீடு கட்டுறதுன்றது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கனவு. அந்த கனவு மெய் பண்ணணும் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சமாவது நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ணிடணும்.